திருவாரூர் அருகே வயலூர் பகுதியை சேர்ந்தவர் முனியன். இவருக்கு மகன் மகள் உள்ளனர். மகன் சுரேஷுக்கு திருமணமாகி 10ஆம் வகுப்பு படிக்கும் மகராசி, 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாரியம்மாள் என 2 மகள்கள் உள்ளனர். மகராசி சைக்கிள் சாம்பியன் போட்டிகளில் மாநில அளவில் கலந்து கொண்டு 50க்கும் மேற்பட்ட சான்றுகள், பதக்கங்களை பெற்றுள்ளாராம். மாரியம்மாள் மத்திய அரசின் உதவித்தொகைக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். இந்நிலையில் மனைவியை பிரிந்த சுரேஷ் செங்கல் சூளையில் வேலை பார்த்தவாறு தனது 2 மகள்களுடன் கடந்த 5 ஆண்டுகளாக தனியே வசித்து வந்தார். இவரது கூரை வீட்டிற்கு மின் இணைப்பு கூட கிடையாது. மேலும் இவர்களுக்கு எந்தவித உதவிகளும் கிடைக்கக்கூடாதென தந்தை மற்றும் சகோதரி தரப்பில் நெருக்கடியும் உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் வீட்டில் இளைய மகள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளார். மகள் மகராசி வெளியே சென்றிருந்தார். அப்போது இவர்களது வீடு தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் வீட்டிலிருந்த மாரியம்மாளை காப்பாற்றி திருவாரூர் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் அளித்துள்ளனர். ஆனால் அவர்கள் வருவதற்குள் சுரேஷ் வீடு முற்றிலுமாக தீயில் எரிந்து சாம்பலானது. இதில் வீட்டிலிருந்த ரூபாய் 4,20,000 மதிப்பிலான ஸ்போர்ட்ஸ் சைக்கிள், சான்று, பதக்கங்கள், உடைகள், பாட புத்தகங்கள், வீட்டு உபகரண பொருட்கள் என அனைத்தும் தீயில் எரிந்து சாம்பலாகி விட்டதாக தெரிகின்றது. தகவல் அறிந்து தாலுகா போலீசார் தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். தீ விபத்து சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட சுரேஷ் தெரிவித்தபோது தனது தந்தை வீட்டை தீ வைத்து கொளுத்தியதாகவும் அவர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு சார்பில் இழப்பீடு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். அப்பாவும் என் தங்கச்சி பண்ணால் ஒரு சரி திட்டமாக நாங்கள் 5-5.5 வருஷம் ஆகுது. வீட்டுக்காரது பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களை விட்டுட்டு ஸ்டேஷன் மூலயமா கோர்ட்டு மூலயமா நாங்கள் பிரிஞ்சிட்டோம். பொண்ணுங்க அப்பாவோட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டோம். இந்த பிள்ளைங்க மாற்றந்தாய் பிள்ளைங்கிறதுனால எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இதுக்காக இருக்க விடாமல் அந்த பிள்ளைகளை ரொம்ப வன்கொடுமை மாரிக்கே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்திலே இருந்துக்கிட்டு ஒரு பெத்த தாப்பம் ஒரு கூட பிறந்த அப்படி பண்ணி இப்போ வீடையும் இந்த கொளுத்தி விட்டு எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு என் பிள்ளைங்களுக்கு நானும் அனாதை நிற்கிறது மாரிக்கே நிற்கிறோம். மாற்று கூட மருத்துவனி கிடையாது. சைக்கிள் ரேஸில் மாநில அளவு ஃபுல்லாக 40-49 சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறேன். மாற்றுக்கு மருத்துவம் இல்லாமல் படுக்கிறது கூட இடம் இல்லாமல் அப்படி பண்ணிவிட்டாங்க. அதுக்கு அரசு நீங்கள் ஏதாவது எனக்கு உதவி பண்ணணும், என் பிள்ளைகளுக்கு உதவி பண்ணணும்.